6 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த நீதி வென்றுள்ளது. அதுவும் ஒரு பெண் அதிகாரியினுடைய மிக முக்கியத்துவத்தால் வென்றுள்ளது. சிங்கப்பெண்ணை என்று வெறும் வாயால் நாம் சொல்வதை விட இவர்கள் போன்றவரை சிங்கப்பெண் என்று கூறி பெருமிதம் கொள்வோம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் சாத்தான்குள சம்பவம். அதோடைய தீர்ப்பு நேற்றைய தினம் நீதிபதி அவர்களால் வாசிக்கப்பட்டது. மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் இதற்கான காரணம் யார் தெரியுமா? ரேவதி என்கிற ஒரு காவல் அதிகாரி தான். நீதிபதி அவர்கள் ரேவதி அவர்களை அழைத்து என்ன நடந்ததோ உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு சொல்லுங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் விதி, எனவே உண்மையை சொல்லுங்கம்மான்னு சொல்லக்குள்ள கண்ணீர் மல்க ரேவதி அம்மா அவர்கள் அந்த கொடூரத்தையும் குரோரத்தையும் வெளிப்படையாக மனசாட்சியை தொட்டு சொன்னதின் அடிப்படையில் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு சிரம் தாழ்ந்து ஒரு ராயல் சல்யூட் வைப்போம். இந்த நேர்மையும் தைரியமும் கண்ணியமும் தான் இன்னும் ஏழைக்கும் எளியவர்களுக்கும் நிச்சயம் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை ஆத்மார்த்தமாக எழுப்பியிருக்கிறது. இவர் மட்டும் மௌனம் காத்திருந்தால், இவர் மட்டும் அமைதியாக இருந்திருந்தால் மிகப்பெரியதொரு குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள், தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கிறோம், அநீதி பொங்கி எழுந்திருக்கும். தனி ஒரு பெண்மணியாக தன்னகத்தே கொண்டு சாட்சி சொன்னதின் அடிப்படையில் இவரின் தைரியத்தையும் பாராட்டி இந்த குற்றவாளி கயவர்களுக்கான தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.